வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு உடம்புக்கு ஹெல்தியான சூப்பரான ரெசிபி ஒன்று பார்ப்போங்க. கம்பு மாவு ரெசிபி தாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கம்பை ஊற வச்சுக்கணுங்க. 2 ஆளாக்கு கம்பு எடுத்தோம் அப்படின்னா அரை ஆளாக்கு அரிசி அந்த ரேஷியோவில் நான் இங்கே எடுத்திருக்கேங்க. கம்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கம்பையும் அரிசியும் சேர்த்து ஒரு 4 to 5 hours ஊற வச்சுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறதுனால நான் மிக்சர் கிரைண்டர்லேயே அரைச்சிட்டேங்க. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வெந்தயம் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. இன்கேஸ் உங்களுக்கு வெந்தயம் போடணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒன்ஸ் இதை அரைச்சதுக்கு அப்புறமே நல்லா 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிருங்க. ஒரு 8 hours ஃபர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வச்சிருங்க. முன்னாடி நாள் நான் சாயந்தரம் ஊற வச்சு நைட்டே அரைச்சி வச்சுட்டேங்க. அடுத்த நாள் காலையிலேக்கு தோசை ஊற்றுறதுக்காக. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும் நல்லா மாவு புளிச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயரே ஃபார்ம் ஆயிருக்கும் மேலே. இதை நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 1/2 hour அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசையோ இட்லியோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாவில் தோசை தாங்க ஊற்ற போகிறேன். ஏன்னா நான் தண்ணி கொஞ்சம் நிறைய போட்டு அரைச்சிட்டேன். ஸோ இது இட்லி வராதுங்க. அதனால் நான் தோசை ஊற்றிக்கலான்னு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாவில் சூப்பராக செண்டாக தோசை வருங்க. இன்னுமே நீங்கள் நைஸாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறேங்க. இதில் நீங்கள் எந்த சோடாப்பு அது மாதிரிலாம் கலக்க தேவையில்லைங்க. இட்லிக்கு ஊற்றுறதா இருந்தாலுமே பாருங்க, சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் இங்கே இன்னைக்கு கொத்தமல்லி தலை சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் காரமாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, வரமிளகாய், பூண்டு, தேங்காய், கொத்தமல்லி எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, 2 தக்காளி சேர்த்திருக்கேன். சின்ன தக்காளியா, பெருசா இருந்தா நீங்க 1 தக்காளி மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தேங்காய் நான் அரை மூடிக்கும் கம்மியான தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வணக்கி முடிச்சதுக்கு அப்புறமே நான் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து அதையும் இதில் சேர்த்துட்டேங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கு அப்புறமே இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லைங்க. தாளிப்பு இல்லாமலே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கலரை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அப்படியே ரொம்ப கலரே அப்பீலிங்காக இருக்கும். இதை கொஞ்சம் காரமாக பண்ணும்போது இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அடுத்து இந்த கம்பு மாவில் எப்படி பணியாரம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 2 பச்சை மிளகாய், 1 கேரட், கொஞ்சோண்டு மல்லி, 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பரில் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணிக்கிட்டேங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருக்கிற கம்பு மாவு இருக்கு இல்லைங்க, அதில் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா சாப்பரில் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது லைட்டாக கடிப்படும் போது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மாவு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. எப்பவுமே பணியாரம் வேக வைக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா வெளியில் இருக்க லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்க லேயர் ரொம்ப சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. பணியார மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 30 to 40 seconds அப்படியே விட்டுருங்க. விட்டிங்கனாவே தெரியும் மாவு உப்பி வந்திருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி போடுங்க. உங்களுக்கு அப்பவே பார்க்கும்போதே தெரியும் மேலே இருக்க லேயர் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்த பக்கம் ஒரு 20 seconds விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான பணியாரம் ரெடிங்க. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் சட்னியில் நாங்கள் மல்லி போட்டு அரைச்சிருக்கேங்க. அதனால இந்த கிரீன் கலரில் இருக்குது. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மோர் ரெசிபிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை.